ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டானலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு எதனா செஞ்சு சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த மரத்துலேருந்து மாங்காய் ஒன்று விழுந்துச்சு. சரி, மாங்காய் விழுந்துச்சு எடுத்து பார்த்தா அணில் சாப்பிட்டு போட்டு இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் அணில் இப்படி தான் பண்ணுமா? சரி, வீட்டில் காரப்பொரி இருந்துச்சு. போர் அடிச்சிச்சே, நம்ம ஏன் வந்து மசாலா பொரி செஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம வீட்லேயே வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இருந்துச்சு. நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமும் இல்லை. சரி, இந்த கிளைமேட்டுக்கு என்ன செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காரப்பொரி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், கேரட், மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டோம். ஒரு பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா காரப்பொடி போட்டுட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட், கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காரப்பொடி யூஸ் பண்ணுறதுனால நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கல. ஸோ நம்ம வீட்டில் காரப்பொரி இல்லை, வெறும் பொரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதில் வந்து லைட்டாக வெறும் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலாலாம் சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்துடும் உங்களுக்கு. காரப்பொரியில் ரெடிமேடாக கடையில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் தருவாங்க நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் காரப்பொரி யூஸ் பண்ணுறதுனால அந்த காரப்பொடியோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட், மாங்காய், பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே வந்து வேர்க்கடலை வந்து சால்ட்டு போட்டு ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ அந்த வேர்க்கடலை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒட்டுக்கா எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம பொரி, வெங்காயம் எல்லாம் கலந்த பொரியோட இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் லைட்டாக லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்றேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் வந்து மிக்சர் இருந்ததுனால அந்த மிக்சரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அது போட்டால் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கின மாதிரியே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததால் வீட்டிலே பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் ரோலில் நம்ம மிக்ஸ் பண்ண காரப்பொரியை வந்து போட்டுட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கட் பண்ணி இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து லைட்டாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து நம்மளுக்கு வந்து அழகுக்காகவோ இல்லை டேஸ்ட்டுக்காகவோ தூவிட்டு மாங்காய், வெள்ளரிக்காய் திருப்பி அதே தான் அந்த மிக்ஸ் மேலே தூவிட்டு ஒரு கருவேப்பிலை வச்சு பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் போர் அடிச்சுன்னா எதனா செஞ்சு பார்ப்பீங்களான்னு